இந்த ட்ராவல்ஸில் தான் வந்து நாங்கள் கோவா போனோம். கிட்டத்தட்ட அந்த போன உடனே அங்கே நுழையிறதுலேருந்து ஜில்னஸ் தான். ஏன்னா அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது ரெஸ்டாரண்ட்டாக பேக்கரியான்னு கூட தெரில. ஆனால் நாங்கள் சாப்பிட்டது டீ மட்டும் தான் சாப்பிட்டோம். அந்த கார்கார் நின்று பார்த்துட்டு வேணான்னு சொல்லி கிளம்பிட்டான். ஒரு வேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் உள்ளே நுழைய அந்த கிளைமேட் ரொம்ப நேச்சுரலாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட கேரளாவுக்குள்ளே போனோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலாக பில்டிங்கு, அந்த பாதை எல்லாமே வந்து அந்த இயற்கையோடையே இருக்கிற மாதிரி, ரொம்ப பழைய காலத்தில் இருப்போம்ல அதே மாதிரியே இருக்கும். உள்ளே நுழைய அதே மாதிரி தான் மொத்தமாக நாங்கள் பார்த்துட்டு போன விண்டோ வியூஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய நேரம் தூங்கிட்டோம். அதனால் உள்ளே நுழையிறப்பையும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் கோவான்னு அந்த போர்டு பார்த்ததுக்கப்புறமே நிப்பாட்டின ரெஸ்டாரண்ட் பேக்கரிக்கு அப்புறமே இப்படி தான் இருந்துச்சு. மலை, அப்புறம் அந்த இயற்கையாக இருக்கிற விஷயங்கள் அப்படியே தான் இருந்துச்சு. பெங்களூர்லேருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சப்போ இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இது சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சிட்டியே பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து பழைய பில்டிங்காக தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து இப்போ கட்டின ஒரு 10 வருஷத்தில் கட்டின பில்டிங் எதுவுமே இருக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய பில்டிங்காகவே தான் இருக்கும். நானும் பார்த்துக்கிட்டே தான் வருவேன். அந்த வெஹிக்கிள் முதற்கொண்டு எல்லாமே பழையது தான். இங்கே கவர்மெண்ட் பஸ்ஸு கூட டூரிஸ்ட் பஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. அதனால் வந்து இங்கே சர்ச்சிலேருந்து இங்கே இருக்க வீடுகள்லேருந்து எல்லாமே அதே மாதிரி இதில் தான் இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த எந்த வீடையுமே ரெனோவேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே என்ன ஒரு வேளை அந்த மாதிரி சட்டம் இருக்கோ என்னவோ, புது பில்டிங் கட்டக்கூடாது அது மாதிரி தெரில. ஆனால் நாங்கள் அதை பற்றி விசாரிக்கவும் இல்லை. இப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடம்னு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தான் முழுக்க இருந்துச்சு.